இந்த பாட்டு இதான் முதல் தடவை கேட்குறீங்களா? அப்படியா? வெஸ்லி பாஸ்டர் போன வாரம் வந்துட்டு போனாரு, பாடலையா அவரு? ஏன் நீங்க கேட்கல? அப்ப கேட்டுக்கணும் அவரை பாட சொல்லி. இந்த பாட்டு இருக்குன்னு தெரியாதா? சரி, நீங்க பாடுறத பார்த்தா புது பாட்டு மாதிரியே தெரியல. ஒரே இதில் அப்படி கத்துட்டீங்க பதிலா கற்பூரத்தை காட்டிலும் பயங்கரமா இருக்கிறீங்க. எப்படி? ஆமா, ரைட், ரொம்ப சந்தோஷம். சொல்லுங்க. என் பேச்சாய் மூச்சாய் உயிராய் உணர்வாய். ஜோசப் பால்டின் ஒரு பாட்டு பாடுவார், என் பேச்சில என் மூச்சில ஏன் உயிர் கலந்திருக்கீங்க அப்படின்னு. அப்ப நம்ம உணர்வு, பேச்சு, மூச்சு, எண்ணம், ஏக்கம் இது எல்லாமே அவரா தான் இருக்கணும். யாரா இருக்கணும்? இயேசுவா இருக்கும். சிலவங்களுக்கு பணம் 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 இருப்பாங்க, சிலவங்களுக்கு வீட்டம்மா வீட்டம்மா, புருஷன் புருஷன், சிலவங்களுக்கு வேலை வேலை, சிலவங்களுக்கு சாப்பாடு சாப்பாடு, பேச்சு மூச்சு உயிர் உணர்வு இதில் இருக்கும், இதில் தான் இருக்கும். அவங்களுக்கு எது இஷ்டமோ. ஆனா கர்த்தருடைய பிள்ளைக்கு பேச்சு மூச்சு உயிர் உணர்வெல்லாம் ஆண்டவராக இயேசுதான். நாம் ஹல்லேலூயா. என் பேச்சாய் மூச்சாய் உயிராய் உணர்வாய், என் பேச்சாய் மூச்சாய் வந்திடுங்க இயேசுவே, தந்திடுங்க கிருபையே, வந்திடுங்க இயேசுவே, தந்திடுங்க கிருபையே. வாழ்வில் ஒரு நாளும் உம்மை பிரியவே கூடாது, என் உயிர் பிரியும் வரை நீ என்னை மறக்க கூடாது. வாழ்வில் ஒரு நாளும் உம்மை பிரியவே கூடாது, என் உயிர் பிரியும் வரை நீ என்னை மறக்க கூடாது. என் பேச்சாய் என் மூச்சாய் என் உயிராய் என் உணர்வாய் இருப்பவரே, என் பேச்சாய் மூச்சாய் உயிராய் உணர்வாய் இருப்பவரே, இருப்பவரே இருந்தவரே வரப்போகும் ராஜாவே, இருப்பவரே இருந்தவரே வரப்போகும் ராஜாவே, இருப்பவரே வரப்போகும். ஆமென், ஹல்லேலூயா. மத்தேயு 16ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம். மத்தேயு 16:18. வாசிங்க. மேலும் நான் உனக்கு சொல்கிறேன், நீ பேதுருவாய் இருக்கிறாய், இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வது இல்லை. 1 ஆமென் 2 ஆமென் வந்திருக்கு. பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. பாஸ்டர் ஆமென் சொல்லையே. இந்த கல்லின் மேல் என் சபையை கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை. ஆண்டவர் பேதுருவை பார்த்துட்டு சொல்றாரு, இப்படி பேதுரு நிற்கிறாரு. பேதுரு பார்த்து, நீ பேதுருவா இருக்கிற, நான் உனக்கு சொல்றேன்ப்பா, இந்த கல்லின் மேல் சொல்றாரு, இந்த கல்லின் மேல் என் சபையை என்ன செய்வேன் நான். சபை கிறிஸ்துவின் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருக்கிறது. யார் மேல் அஸ்திபாரம் போடப்பட்டிருக்குது? கிறிஸ்துவின் மேல். சபை இயேசு கிறிஸ்து, மணவாளன், மணவாட்டி, சூரியன், சந்திரன், ஆதாம், ஏவாள், ஆண், பெண், இதெல்லாம் பார்த்தீங்கன்னா ஒரே லிஸ்ட்ல வரும். இயேசு கிறிஸ்து மணவாட்டி சபை, மணமகன் மணவாளன், கணவன் மனைவி, சூரியன் சந்திரன், ஆண் பெண்.
ஆதாம் ஏவாள். கவனிச்சிங்கன்னா இது எல்லாத்தையும் ஆண்டவர் எப்படி சொல்கிறார் அப்படின்னா, ஒவ்வொன்றோட ஒற்று பார்க்கும் பொழுது ஒரு சிம்பாலிக்காக கர்த்தர் வந்து சொல்கிறார். ஒரு குடும்பம் ஒரு சபைக்கு அடையாளமாய் காணப்படுகிறது. இயேசுதான் வீட்டின், ஆமாம், எழுதிதான் வச்சிருக்கிறாங்க. எது? ஜீசஸ் ஹெட் ஆஃப் த ஹவுஸ் அப்படின்னு சொல்லி நினைச்சிருக்கிறாங்க. ஆமாம், ஒருத்தர் போட்டிருந்தாங்க, எங்கள் வீட்டுக்கு வந்து எங்கள் கணவர் தான் தலைவர் அப்படின்னு போட்டிருந்தாங்க. கணவர் தான் தலைவர், ஆனால் கழுத்து நான் அப்படின்னாங்க. யாரு தலைவர்? யாரு தலை கணவர், கழுத்து யாரு? அம்மா. அந்த அம்மா சொல்றபடி தான் தலை ஆடும். மணவாளன் மணவாட்டி, ஆதாம் ஏவாள். இந்த ஆதாம் ஏவாள் அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது, ஆதாம் என்றால் சிவப்பு மண், அடாமா என்று சொல்லப்படுகிற அந்த வார்த்தையில் இருந்து தான் ஆதாம் உருவாகிறார். அடாமா என்றால் ரெட் சாயில், சிவப்பு மண். ஏவாள் என்று சொன்னால் ஹவ்வா என்று சொல்லுவார். ஏவாள் அவள் ஜீவன், லைஃப் கிவிங். அவளை சொல்லுவது ஜீவன் உள்ளவருக்கெல்லாம் தாய் என்று சொல்லப்படுகிறது. ஜீவன் உள்ளவருக்கு தாய், உயிர், மூச்சு எல்லாமே அதுதான். இப்போ ஒரு கணவன் மனைவி, ஆதாம் ஏவாள் கணவன் மனைவி அப்படின்னா, கணவன் வந்து எதிலிருந்து வந்தார்? மண்ணிலிருந்து வந்தார். மண் எங்கிருந்து எடுக்கப்படுகிறது? பூமியிலிருந்து எடுக்கப்படுகிறது. அப்போ இந்த பூமி தான் உலகம். பூமி எங்கேருந்து வருது? மண்ணிலிருந்து, உலகத்திலிருந்து வருது. அப்போ மனைவி, அவருக்குள்ள காற்று இருக்கு, ஜீவன் இருக்கு, உயிர் இருக்கு, மூச்சு இருக்கு, எல்லாம் மனைவிக்குள்ள இருக்குது. இப்போ மனைவியை பார்த்து சும்மா சிம்பாலிக்கா இது யாரு அப்படின்னு கணவனை கேட்டால் என்ன சொல்லுவாங்க? அவங்க என்ன சொல்லணும்? நீங்க முடிக்கிறீங்க. மனைவி வந்து கணவனை பார்த்து இது யாருன்னு கேட்டால் கணவனை என்ன சொல்லணும்? நீங்க, நான் சொல்லி கொடுத்த 3 வார்த்தை சொன்னேன். என்ன சொல்லுங்கய்யா? உலகம். இப்போ நீங்க மனைவியை பார்த்து என்னன்னு சொல்லணும்? சொல்லுங்க. உயிர், மூச்சு. என்னது? மூச்சு போச்சு. நீங்க சொல்றீங்க அப்படின்னு. இதுதான் ஆண்டவர் படைச்சார். எப்படி படைச்சாரு? இதுதான் மூச்சு, இதுதான் உலகம். இப்போ கவனிங்க. இப்போ அதே உலகம் தான் இயேசு கிறிஸ்துக்கு அடையாளமா இருக்கு. எப்படி இருக்காரு? சபை எப்படி அடையாளம் இருக்கு? மணவாட்டிக்கு அடையாளமா இருக்கு. இப்போ மணவாட்டியாக சபையை குறித்து சபைக்கு வந்து கேட்குறாங்க, உனக்கு எது உலகம் அப்படின்னா என்ன, யாருக்கா சொல்லுவாங்க? அப்போ இயேசு கிட்ட பார்த்து, ஆண்டவரே உங்களுக்கு எது மூச்சு அப்படின்னு சொல்லுவாரு? உயிர் எது? அவர் சொல்லுவாரு, சபை மணவாட்டி இதுதான் ஏன் மூச்சு. சபை சொல்லணும், அவர் தாங்க எனக்கு உலகம், அவர் தான் எனக்கு உலகம். இப்படிதான் வச்சிருக்கிறாங்க. கணவன் மனைவியா இருந்தாலும் சரி. பாருங்க, சூரிய சந்திரன் அப்படிதான். இப்ப சபையை சொல்லும் போது சொல்றாரு மணவாட்டிக்கு அடையாளமா இருக்குது. ஏனென்றால் சூரியனுக்கும் வெளிச்சம் அது உண்டாக்கி தானா கொடுக்குது. ஆனா சந்திரன் சூரியன்ல இருந்து என்ன செய்யுது? வெளிச்சத்தை. இப்ப சூரியனுக்கு ஒரு அழகு இருக்குது. சூரியனுக்கு என்ன இருக்குது? ஒரு அழகு இருக்குது. ஆனா சூரியனை நேருக்கு நேர் நம்ம கண்ணால் என்ன செய்ய முடியாது. சந்திரனுக்கு ஒரு அழகு இருக்குது. என்ன இருக்குது? என்ன இருக்கு? இருக்கா இல்லையா? நிலவுக்கு அழகு இருக்கா இல்லையா? ஆமா. ஆனா நிலவை வந்து என்ன செய்ய முடியும்? பார்க்க முடியும், ரசிக்க முடியும். அந்த நிலாவை தான் நான் கையில பிடிக்க. நீங்கெல்லாம் ரொம்ப நல்லவங்க ராணி, உன்னை போல நல்லவங்க யாரும் கிடையாது. ஆமா. அந்த நிலவு எப்படின்னா அது அழகு. நல்லா கவனிங்க, சூரியனை நேரா பார்க்க முடியாது, நிலவு என்ன செய்யலாம்? பார்க்க முடியும். ரைட். இப்போ சூரியனுக்கு துணைக்கோள்கள் அதெல்லாம் இருக்குதா? இப்போ நட்சத்திரம் அந்த மாதிரி, வீனஸ், நிறைய ஸ்டார்ஸ் எல்லாம் இருக்குது. இப்போ இந்த ஸ்டார்ஸ் எல்லாம் எப்போ தெரியுது? இரவுல தான் தெரியுது. எது அதை அழகுபடுத்துது அப்படின்னா, இந்த நிலவு என்ன செய்யுது? இந்த சந்திரனை அழகுபடுத்துறதுக்கு தான் இந்த இத்தனை கோள்கள் இருக்கு, இத்தனை ஸ்டார்ஸ் இருக்கு. இந்த இருட்டில் ரொம்ப பியூட்டிஃபை பண்றது எதுன்னு கேட்டீங்கன்னா, இந்த சந்திரனை அழகுபடுத்துறது எது இருக்குது? நட்சத்திரம் இருக்கு. நல்லா கவனிங்க. யார் ரொம்ப மேக்கப் பண்றா? அவங்க சொல்லட்டுங்க, நீங்க சண்டைக்கு போறீங்க, தேவையில்லாம நமக்கு. நான் சந்திரனை சொல்றேன். நான்
சூரியனுக்கு மேக்கப் கிடையாது, சூரியனை நேராக பார்க்கவும் முடியாது. ஆனால் இதுக்கு தான் அப்பப்போ ரொம்ப ஸ்டார்ஸ்லாம் போட்டு பியூட்டிஃபை பண்ணி ஸ்கை வச்சு எல்லாரும் சொல்கிறாங்க, அந்த வானத்தை பாரு, அந்த நட்சத்திரத்தை பாரு. கவிஞன் எழுதும் பொழுது சூரியனை பற்றி சொல்கிறது ரொம்ப கம்மி தான், நிலவை பற்றி நட்சத்திரத்தை பற்றி என்ன செய்யறாங்க அதிகமாக எழுதுறாங்க. இப்போ ஆண்டவர் இந்த இந்த மணவாட்டியாகிய சபை, இந்த பெண் அல்லது மனைவி அல்லது ஏவாள் ஏதோ ஒன்று இருக்கட்டுமே, இதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறார். என்ன கொடுக்குறார்? இதுக்கு ரொம்ப இம்பார்ட்டன்ஸ் கொடுக்குறார். இன்னொன்று, அந்த பெண்ணை படைக்கும் பொழுது, பெண்ணை படைத்தார் பார்த்தீங்களா, அதை படைக்கும் பொழுது அதுக்கு அந்த படைப்புக்கு எழுதப்பட்ட கிரேக்க வார்த்தை பொயாமா. சொல்லுங்க, பொயாமா. அந்த பொயாமா அப்படின்ற வேர்டு அந்த வேர்டில் இருந்து தான் பொயம் வருது. என்ன வருது? பொயம்னா என்னது சொல்லுங்க. அப்ப கவிதை யாருக்கு? பெண்ணை வைத்து தான் கவிதை எழுதுறாங்க. கண்ணுக்கு வசனம் தெரியுதோ தெரியலையோ, கவிதைக்கு ஆமா ரைட். அப்புறம் அவளுக்கு நாலு, அது நமக்கு தேவையில்லை, ரைட் விடுங்க. இப்போ அந்த பொயாமா சொல்லும்பொழுது அதற்கு ஒரு அழகை கவிஞர் சொல்றான். அப்படின்னா எதுக்கு சொல்ல வரான் அப்படின்னா, இயேசு கிறிஸ்துவுக்கு மணவாளன், கணவன் கிறிஸ்து, இதை காட்டிலும் சபை அலங்காரம் உள்ளது. அழகு இதுக்கு தான். இன்னொன்று பார்த்தீங்கன்னா, பலவீனமான பாண்டம் என்று சொல்லி பெண்ணை சொல்றாங்க. என்ன எப்படிப்பட்ட பாண்டமாமா? ஆனால் நம்ம நினச்சிக்கோ பலவீனம்னா வீக்கர் வெசல் கிடையாது. என்ன கிடையாது? வீக்கர் வெசல் கிடையாது. அவங்க அதை சாக்கை எடுத்துக்கிறாங்க. பலவீனமான பாண்டம் வீக்கர் வெசல் கிடையாது, பியூட்டிஃபுல் வெசல். எப்படிப்பட்ட வெசல் அது? பியூட்டிஃபுல், அழகு வாய்ந்த ஒரு பாத்திரம். அப்போ ஒரு கண்ணாடி டம்ளர், எவர் சில்வர் டம்ளர், பித்தளை டம்ளர் ஸ்ட்ராங் வெசல், அது கீழே போட்டால் உடையாது. ஆனால் ஒரு கிளாஸ் வெசல், ஒரு கண்ணாடி குப்பி, ஒரு போர்ஸ்லின் கிளாஸாக இருந்துச்சுன்னா அது பார்க்குறதுக்கு எப்படி இருக்கும்? பார்க்கும்போது அது அழகாக இருக்கும், ஆனால் கீழே போட்டால் என்ன ஆயிரும்? உடஞ்சிரும். இது உலகம். நல்லா கவனிச்சு பாருங்க. ஆண்டவர் மனிதனை மண்ணில் இருந்து உருவாக்கினாரு. மூல பாஷையில் பார்த்தீங்கன்னா he was made from the dust of this earth. எதிலிருந்து உண்டாக்குனாராமா? டஸ்ட், தூசியிலிருந்து. மண்ணுக்கும் தூசிக்கு என்னையா வித்தியாசம்? மண்ணுக்கும் தூசிக்கு என்ன வித்தியாசம்னா, ஒரு பிடி மணல் எடுத்துட்டு வாங்க, நீங்க என்ன செஞ்சிருவீங்க? ஒரு பிடி மணலை எடுத்துட்டு வந்துடுவீங்க. ஒரு பிடி தூசி கொண்டு வேணா கொண்டு வர முடியுமா? தூசி என்ன பண்ணுவோம்? தட்டிடுவோம். ஆனால் வசனம் சொல்லுது, யூ ஆர் கிரியேட்டட் ஃப்ரம் த டஸ்ட் ஆஃப் திஸ் எர்த். எதில் உருவாக்குனாங்களாமா? பூமியின் தூசியிலிருந்து, துகள்லேருந்து தான் என்ன பண்ணியிருக்காரு? உருவாக்கியிருக்கார். சரி, இப்போ நமக்கு தெரிஞ்சுக்கணும். ஆண்டவர் சொல்கிறாரு, நம்ம அவன் மண் என்று நினைவு கூறுகிறான் போது என்னன்னா, தூசி அப்படின்னா ஒன்றுமே கிடையாதுப்பா, தட்டுனா பறந்துடுவான், ஊதனா போயிடுவான். அந்த ஊதனா பறந்து போகிற தூசியில் இருந்து தான் ஆண்டவர் உங்களையும் என்னையும் படைத்திருக்கிறார். ஒன்று ரைட். சரி, இப்போ ஆதாம தூசியிலிருந்து என்ன செஞ்சிட்டாரு? படைச்சிட்டார். படைச்ச ஆதாம, அந்த ஆதாமிலிருந்து ஒரு விழா எலும்பை எடுத்து யாரை உண்டாக்குனாரு? இப்போ நல்லா சொல்லுங்க, மண்ணு ஸ்ட்ராங்கா, எலும்பு ஸ்ட்ராங்கா? எது ஸ்ட்ராங்கு? எலும்பு தான் ஸ்ட்ராங்கு. அப்போ மண்ணு வீக்கு. இந்த மண்ணு தண்ணீர் ஊற்றின என்ன ஆயிரும்? கண்ணீர்லையும், மாயமான கண்ணீர்லையும். நான் சொல்ல, எலும்பு ஸ்ட்ராங்கு. எலும்புல அடிச்சா ஓங்கி அடிச்சா 1.5 டன் வெயிட் எலும்பு. சிம்சோன் ஒரு கழுதையின் தாட எலும்பை வச்சு என்ன செஞ்சானா அடிச்சானாம். அப்போ எலும்பு ரொம்ப ஸ்ட்ராங்கு. ஆனால் மண் நம்மலாம் ரொம்ப வீக்கு. நிறையா சொல்லுவாங்க, பெண் என்றால் பேயும் இறங்கும், அதெல்லாம் கதை. இதுதான் கரைஞ்சிரும். எது? அது கண்ணீர் விட்டா போதும், ஆளும் கரைஞ்சிரும், பர்ஸில் இருக்கிற காசும் குறைஞ்சிரும். அப்போ தே ஆர் மோர் ஸ்ட்ராங். பாருங்க, அவங்க ஏன் ஸ்ட்ராங்குன்னு சொல்கிற மாதிரி எலும்பு. என்னைக்காச்சும் இத்தனை பேர் இருக்கிறீங்களே, என்னைக்காச்சும் நீங்கள் ஒரு குடம் தண்ணி இடுப்புலையும் ஒரு குடம் தண்ணி தலையில் வச்சு கொண்டு போயிருக்கீங்களா? இன்றைக்கி இருக்கிற பிள்ளைகளுக்குலாம் தெரியாது. சொல்லுங்கள், ஒரு குடம் தண்ணி இடுப்பில், ஒரு குடம் தண்ணி தலையில், ஒரு கை குழந்தை இந்த கையில் வச்சு என்னைக்காச்சும் கொண்டு போயிருக்கீங்களா? ஆனால் அவங்க இடுப்பில் ஒரு குடம்,
தலையில் ஒரு குடம், கையில் ஒரு கை குழந்தை வச்சுட்டு போகிற நான் பார்த்துருக்கேன். நம்ம ஒரு குடத்தை தூக்குனா இங்கே பிடிக்கலாமா, இப்படி பிடிக்கலாமா, இப்படி பிடிக்குமா, அது யோசனையாக இருக்கும். எங்கே தூக்குறோம் நமக்கு தெரியாது. அப்போ யார் பலம்? அவங்க தான். நமக்கு கொஞ்சம் தொப்பை வந்தாலே நடக்க முடிய மாட்டேங்குது, உட்காந்தா எந்திரிக்க முடிய மாட்டேங்குது. ஆனால் 10 மாதம் எவ்வளோ பெரிய வெயிட்டாக இருந்தாலும் தாங்கிட்டு என்ன செய்கிறாங்க, அவங்க நடக்கிறாங்க. அப்போ பாருங்க, இந்த சபை, மணவாட்டியாகிய சபை நம்மை காட்டிலும் பலம் வாய்ந்தது. ஆமென், ஹல்லேலூயா. அதான் ஆண்டவர் சொல்றாரு, பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வது இல்லை. அஸ்திபாரமாகி கிறிஸ்து மேல் கட்டப்பட்ட சபையானது எந்த இதுக்கும் அசையவே அசையாது. ஒன்னே ஒண்ணுக்கு தான் கரையும், கண்ணீரின் ஜபத்துக்கு தான் சபை கரையக்கூடிய ஒன்றா இருக்குது. அழுகைக்கு முன்பாக, கண்ணீருக்கு முன்பாக, கெஞ்சுதலுக்கு முன்பாக, பிரார்த்தனைக்கு முன்பாக சபை ஆண்டவருக்காக ஏதாவது ஒன்று செய்யக்கூடிய ஒன்றா இருக்கு. நான் யோசிக்கிறேன் பாருங்க, அந்த வசனம் பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. இப்போ நல்லா நீங்கள் கவனிங்க, நல்லா புரிஞ்சுக்கணும். சபை எதற்கு அடையாளமாக இருக்குது? இப்போ கடைசி என்ன சொன்ன, எலும்பிற்கு அடையாளமாக இருக்குது. இப்போ ஒரு மனுஷன் இறந்துடுறாங்க, மனுஷனோ மனசியோ இறந்துடுறாங்க. இறந்ததுக்கு அப்புறம் கல்லறையில் போட்டு அடக்கம் பண்ணுறாங்க. கல்லறையில் போட்டு அடக்கம் பண்ணிடுறாங்க. 1 வருஷம் ஆகுது, 2 வருஷம் ஆகுது. போய் தோண்டி பார்த்து என்ன இருக்கும், அதில் என்னமா இருக்கும்? மற்றதெல்லாம் போயிடுச்சு. இப்போ அந்த கல்லறை பாதாளத்துக்கு அடையாளமாக இருக்குது. கல்லறை எதுக்கு அடையாளமாக இருக்குது? எல்லாத்தையும், சரீரத்தை, ட்ரெஸ்ஸை, எல்லாத்தையும் அரித்த அந்த பாதாளம் இந்த எலும்பை மாத்திரம் அடிக்காம என்ன செஞ்சிருக்கு, வச்சிருக்கு. பாதாளத்தின் வாசல்கள் அதை அப்படியே சபைக்கு விரோதமா, கடவுளுடைய ஊழியத்துக்கு விரோதமா, தேவனுடைய ராஜ்யத்துக்கு விரோதமா எந்த பேய் சக்தியும் பிசாசின் சக்தியும் ஒன்றும் செய்ய முடியாது, ஜெயிக்கவே முடியாது. ஆண் ஜெயிப்பாங்களா பெண் ஜெயிப்பாங்களா நினைச்சிங்கன்னா யார் தான் ஜெயிப்பாங்க? வேதத்தின்படி பார்த்தா பெண்ணு தான் ஜெயிப்பாங்க, மணவாட்டி தான் ஜெயிப்பாங்க. பெண் தானே அப்படின்னு நீ நினைக்கக்கூடாது. எப்படி நினைக்கக்கூடாது? ஆமாம், கொஞ்சம் ரகடாக தான் இருப்பாங்க. ஆமாம், ரொம்ப சாஃப்டாக இருப்பான்னு எதிர்பார்க்க முடியாது. வசனம் சொல்லுது, நான் சொல்ல. பிப்ளிக்கலாக நீங்கள் பார்த்தீங்கன்னா தேர் மோர் ஸ்ட்ராங், மோர் சவுண்ட் மைண்ட். சர்ச் எப்படி இருக்கணும்னா சவுண்ட் மைண்டாக இருக்கணும். ஆமென், ஹல்லேலூயா. சவுண்டு டாக்டரின் இருக்கணும், ஸ்ட்ராங்காக இருக்கணும். சர்ச் ரொம்ப ஸ்ட்ராங்காக இருக்கணும். சொல்றாரு, பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வது இல்லை. ஏன் மேற்கொள்ளாது அப்படின்னு சொல்றாரு? அஸ்திபாரமாகிய கிறிஸ்துவ மேல் கட்டப்பட்ட சபையா இருக்குமே என்று சொன்னால் அதை ஒன்றும் மேற்கொள்வது இல்லை. அவ்வளவுதான், சிம்பிள், வேற ஒன்றும் கிடையாது. ஆண்டவர் பாருங்க, எப்போதுமே இயேசு கிறிஸ்து சில மெனிய டைம்ஸ் பார்த்தீங்கன்னா சிரிக்காம ஜோக் அடிப்பார். எப்படி அடிக்கிறாரு? நிறைய பேருக்கு தெரியாது, ஆண்டவர் ஜோக் அடிக்கிற மாதிரியே தெரியாது. சீமோனே சீமோனே அப்படின்றார். எப்படி சொல்றாரு? ஆமாம், இங்கே பேதுரு அப்படின்றார், சீமோனே சீமோனே அப்படின்றார். திதுமு எனப்பட்ட தோமா. எப்படி எனப்பட்ட தோமா? திதுமு எனப்பட்ட தோமா. யாக்கோபு யோவானை பார்த்து சொல்றாரு, இடி முழக்கத்தின் மக்கள் அப்படின்றார். என்ன சொல்றாரு? இப்போ நம்ம என்னைக்காச்சும் இதை ஏன் இப்படி சொல்றாரு அப்படி யோசிச்சு பார்த்துருக்கோம். என்னைக்காச்சும் ஏன் இப்படி சொல்றாரு? யாக்கோபு யோவானை பார்த்து சொல்றாரு இடி முழக்கத்தின் மக்கள். பேதுருவை பார்த்து சீமோனே அப்படின்னு சொல்றாரு. பேதுரு பேருந்து கூப்பிட்டு இருந்தவர் திடீர்னு இடையில எப்படி கூப்பிடுறாரு? சீமோனே சீமோனே அப்படின்றார். சீமோன் அப்படின்னா நமக்கு தெரியும், நாணல் அப்படின்னு. என்னது? நாட் ஸ்டாண்டர்ட், நிலையான ஆள் கிடையாது. என்ன கிடையாது? ஆமாம், இங்கே ஒரு குத்து, அங்கே ஒரு குத்து. எலெக்ஷனில் சொல்லுவாங்க, ஏணி சின்னத்தில் ஒரு குத்து, பனைமரத்துக்கு ஒரு குத்து. எதுக்கு ஸ்டாண்டர்டாக டிசிஷன் எடுக்க முடியாது. பேதுருவனால அலசடிப்பட்டு இருக்கிற நாணல் ஆடிட்டே இருக்கு, இந்த பக்கமும் அந்த பக்கமும். ஆமேன். அவருக்கு சர்ச்சுக்கும் வருவார், திருப்பதிக்கும் போவார். என்ன பண்ணுவார்? ஆமாம், அங்கே பொங்கல் கிடைச்சா பொங்கல் அங்கே என்ன செய்வார்? சாப்பிடுவார். எனக்கு இப்போ போன வாரம்லாம் கொஞ்சம் ஒரே பெரிய கேள்வி என்னென்னா, நிறைய டிபேட் ஓடிட்டு இருந்துச்சு. பொங்கல் கொண்டாடலாமா கொண்டாடக்கூடாதா? நான் ஏன் இதை போட்டு இப்படி யோசிச்சுட்டு இருக்கிறாங்க? பொங்கல் கொண்டாடலாமா இவங்களுக்கு என்ன இது கூட தெரியாதா? என்கிட்ட கேட்டால் பொங்கல் கொண்டாடுவீங்களானா கொண்டாட மாட்டேங்க. அப்போ என்ன செய்வீங்க? வந்தால் உடனே சாப்பிட்ருவேன். நான் அதை வச்சு இது கொண்டாடிட்டு இருக்கணும் சொல்லுங்க பார்க்கலாம். சக்கரை பொங்கலாம் நல்லா சாப்பிடுவேன், கார பொங்கலாம் சட்னி சாம்பார் வச்சு
சாப்பிடுவேன். அதை வச்சு கொண்டாடி ஆறிட்டு இருக்கும். பொங்கல் வந்து என்ன செய்யணும், உடனே சூடாக சாப்பிடணும். அதை வச்சு கொண்டாடணும். நமக்கு அதை பற்றி தெரியாது. எனக்கு வச்சுருந்தா ஆமாம், நீங்கள் நினைப்பீங்க பெரிய சாப்பாடு ராமனாக இருப்பான்னு நினைப்பீங்க. பொங்கல் கொண்டாடலாமா கொண்டாடக்கூடாது எனக்கு தெரியாது. எங்கிட்ட வந்து நான் என்ன செய்வேன், அதை நான் சாப்பிடுவேன். அப்போ இந்த திதுமும் இந்த பக்கம் அந்த பக்கம் டபுள் ஸ்டாண்டர்ட், டபுள் மைண்டட், சந்தேகப்படுறவன். தோமார் சொல்கிற, ஆண்டவர் பாருப்பா, உன் கையை எடுத்து விழாவில் போட்டு பாரு. அவன் எப்படி கேள்வி கேட்குறானோ அதே மாதிரி ஆண்டவர் செய்யற அவனுக்கு அவன் திதுமுன்னு சொல்லும் போது டபுள் ஆக்ட் அப்படின்றார். என்ன செய்யறாரு, டபுள் ஆக்ட், டவுட் மைண்ட் அப்படின்றார். இவனை நாணல் அப்படின்றார், ஆடுறவனை நிலையில்லாதவன் அப்படின்றார். இப்போ பவர்னகேஸ் சொல்லக்கூடிய யாக்கோபு யோவானுக்கு சொல்றாரு இடி முழக்கத்தின் மக்கள் அப்படின்றார். அப்போ எல்லாரும் நினச்சி, ஓ இடி முழக்கத்தின் மக்கள்லாம் பயங்கரமாக கத்தரை அப்ரிஷியேட் பண்ணுற மாதிரி இருக்குது. இடி முழக்கத்தின் எப்படி ரொம்ப அப்ரிஷியேட் பண்ணுற மாதிரி இருக்குது. என்ன அப்படின்னா, ஒரு கிரேக்க கடவுள் ஜிஎஸ் அப்படின்னு சொல்ற கிரேக்க கடவுள், ஜிஎஸ் கடவுள், அவருக்கு 52 பிள்ளைகள். எத்தனை பிள்ளைகள் அவருக்கு? 52 குழந்தைகள், நிறைய மனைவிமார்கள். அதில் 2 பசங்க, அவருடைய பிள்ளைகள் பேர், ஒருத்தன் பேர் கேஸ்டர், ஒருத்தன் பேர் பாலிடென்சஸ் அப்படின்னு ஒரு 2 பசங்க. இந்த ஜிஎஸ் கடவுளுக்கு ஒருத்தர் லெஃப்டில் ஒருத்தனும் ரைட்டில் உட்காந்துருப்பான். ஒரு பாலிடென்ஸும் இந்த கேஸ்ட் 2 பேரும் இந்த பக்கம் ஒன்று அந்த பக்கம் உட்காந்துருப்பார். இதில் என்ன ஸ்பெஷாலிட்டி அப்படின்னா, இந்த ஜிஎஸ் கடவுளுக்கு என்ன அப்படின்னா நம்பிக்கை. அவருடைய நம்பிக்கை என்னன்னா மித்தாலஜி, அதாவது அவரோட நம்பிக்கை இல்லாத ஒன்று சொல்லக்கூடிய ஒன்று. அவர்கள் வந்து இடி மின்னலுக்கு கடவுளாமா. யார் அது? ஜிஎஸ் கடவுள். எதுக்கு? இடி மின்னலுக்கு கடவுள். பால் வந்து யூத மக்களை பொறுத்த வரைக்கும் மின்னல் மலைக்கு கடவுள். பாகால் வந்து மலையின் கடவுள் அவனும். இப்போ ஜிஎஸ் கடவுள் இடி முழக்கத்தின் கடவுள். இப்போ அவர் பக்கத்தில் யார் உட்காந்துருக்காங்க அப்படின்னா 2 பிள்ளைகள் உட்காந்துருக்காங்க. ஒருத்தர் வந்து பாலிடென்சஸ், ஒருத்தர் கேஸ்டர். இவனு 2 பேர் யார்? இடி முழக்கத்தின் மக்கள். ஜிஎஸோட கடவுள் இடி முழக்கத்தின் மக்கள். ஏன் பேதுருவையும் யாக்கோபையும் யோவானை பார்த்து ஆண்டவர் இடி முழக்கத்தின் மக்கள்னு சொன்னார்? ஏன் சொன்னார் அப்படி? சொல்லுங்க பார்க்கலாம். நான் இவ்வளோ சொல்லிட்டேன். ஏன் சொன்னார் அப்படின்னா, ஒரு சமயம் இயேசு கிட்ட இவங்க தாயார் வராங்க. தாயார் வந்து சொல்கிறாங்க, ஆண்டவரே உங்களுடைய ராஜ்யத்தில் வரும்போது என் பசங்களை ஒருத்தன் ரைட்டு ஒருத்தன் லெஃப்ட்டு, எது ஒருத்தன் ரைட்டு ஒருத்தன் லெஃப்ட். ஆண்டவர் பார்த்தார், ரைட்டு இருக்கட்டும் அவனை வச்சுக்கிற ஒரு நாள் பார்த்தார். சொல்கிறார், எப்படி கூப்பிடுறே? இடி முழக்கத்தின் மக்கள். எப்படி இடி முழக்கத்தின் மக்கள்? அப்போ என்னன்னா, நீ வந்து அவன்தான், அந்த அந்நிய கடவுள் தான், அவன்தான் வந்து தன்னுடைய பிள்ளைகளை வலது பக்கம் ஒருத்தர் இடது பக்கம் ஒருத்தர் வச்சுக்கணும்னு நினச்சிட்டு இருக்கிறான். நீங்களும் அவனை மாதிரியே பொசிஷன் தேடுறீங்களேடா, நீங்களும் அவங்கள மாதிரியே இருக்கிறீங்களேடா. நிறைய பேர் சபையில் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் வலது பக்கத்துலேயும் ஒரு இடது பக்கத்துலையும் வச்சுட்டே இருக்கணும். சிலவங்கள தோளில் தூக்கி சப்பரம் மாதிரி தூக்கிட்டு போயிட்டே இருக்கணும். சிலவங்கள சொல்லுவாங்க, அக்கில் இல்லை பக்கில் வந்து பிள்ளைகளை கொஞ்சம் இறக்கி விட்டுட்டா போது அது அழுகும். எப்படி? கொஞ்சம் சவளை பிள்ளை சொல்லுவாங்க. என்ன பிள்ளை தெரியுமா? சவளை பிள்ளை அப்படின்னா தோல்ல இருந்து கையிலேருந்து கீழே இறக்கி விட்டோன்னா மே அப்படின்னு என்ன செய்ய, உடனே அது செஞ்சுட்டு இருக்கணும், தூக்கி வச்சுட்டே இருக்கணும். பானசு, நீ வலது பக்கம் இடது பக்கம் வரணும்னு நினைக்கிறியப்பா, அது யார் தேவன் விரும்பி இருக்கிறாரோ சித்தம் கொண்டிருக்கிற அவங்களுக்கு தான் அது கிடைக்கும். நீ அதுக்கு தகுதியாக இருந்தால் கிடைக்கும் அப்படின்னு சொல்கிறேன். ரைட். இப்போ ஆண்டவர் பாருங்க, சில வேலைகளில் அவர் யூஸ் பண்ணுற டெர்மினாலஜி பார்த்தீங்கன்னா ரொம்ப சீரியஸாக தெரியல, சாதாரணமாக தெரியுது. சீமோனே அப்படின்னா ரொம்ப சாதாரணமாக, தோமா திதுமைனா சாதாரணமாக, ஆனால் அதுக்குள்ள ஒரு அர்த்தத்தை வச்சிருக்காரு. அந்த பெயர்களுக்குள்ள ஆண்டவர் ஒரு பெரிய ஒரு வல்லமையை, ஒரு அர்த்தத்தை, ஒரு ஆழத்தை வச்சிருக்கிறார். சொல்ல, நீ பேதுருவா இருக்கிற இந்த சபையின் மேல் என்ன செய்வேன்? நான் இந்த கல்லின் மேல் என் சபையை நான் கட்டுவேன், பாதாளத்தின் வாசல்கள் அதை மேற்கொள்வதில்லை. அப்படின்னா சர்ச்சுக்கு வந்தீங்கன்னா உங்களுக்கு தெரிய வேண்டிய முதல் காரியம் என்னன்னா, இந்த ஸ்தலம் ஜெயத்தின் இடமாய் இருக்கிறது. இது வெற்றி கொடுக்கிற ஒரு இடமாய் இருக்கிறது. இங்கே நீங்க வந்துட்டீங்கன்னா தெரிஞ்சுக்கோங்க, இங்கே கடவுள் உங்களுக்கு வெற்றியை, ஜெயத்தை வைத்திருக்கிறார் என்று புரிந்து கொள்ள வேண்டும். ஏன் ஆண்டவருடைய சமூகம் அப்படிப்பட்டதுன்னா, அந்த சமூகத்துக்கு வரும்போது நிச்சயமாய் வெற்றி. இரண்டாவதாக வாசிங்கள் பார்க்கலாம், சங்கீதம் 36:8.
ஆலயத்தில் உள்ள சம்பூரணத்தினால் திருப்தி அடைவார்கள். ஒன்று, வெற்றி கொடுக்கிற ஸ்தலம் சபை. இரண்டாவது, திருப்தி படுத்துகிற இடமா இருக்கு. எப்படிப்பட்ட இடமா இருக்குது? இங்கேதான் உங்களுக்கு திருப்தி, இங்கேதான் சாட்டிஸ்ஃபேக்ஷன், இங்கேதான் ஃபுல்ஃபில். இங்கேதான் என்னது? ஃபுல். சொல்லுங்க, என்னது? ஃபுல்ஃபில். உன் வாயை விரிவாய் திற, நான் அதை வாயை விரிவாய் திற, நான் அதை நன்மையினால் என்ன செய்வேன்? நான் நிரப்புவேன். இங்கே வந்து தேவ சமூகத்தில் வாயை திறக்கணும். நம்ம பொதுவாக வாய் எதுக்கு திறக்கிறோன்னா, ஒன்று ஆமாம், ஒன்று இன்கமிங்கு, ஒன்று அவுட் கோயிங்கு, இந்த வாய். ஆனால் ஆண்டவர் இந்த வாயை எதுக்கு வச்சிருக்காரு அப்படின்னா, விரிவாய் திற, துதிக்க, சோத்தரிக்க, ஆராதிக்க, நன்றி செலுத்த, ஜெபிக்க கத்திருந்த வாயை வச்சிருக்கிறாரு. நீ சபையில் வந்தால் என்ன செய்யணும்? வாயை திறக்கணும். வெளியே போனால் வாயை, ஆமாம், அங்கே போய் திறந்துட்டு அப்படி இங்கே வந்து, அங்கே வெளியே போனால் வாயை திறக்க கூடாது. வெளியே போன சொல்லுவாங்க, கொஞ்சம் தயவுசெய்து வாயை, இங்கே வந்து சொல்ல கொஞ்சம் வாயை தரங்க. பாரு எவ்வளோ கான்ட்ராடிக்டாக இருக்குது பார்த்தீங்களா? திறக்க வேண்டிய இடத்துல திறக்கிறது கிடையாது, மூட வேண்டிய இடத்துல மூடுறது கிடையாது. இங்கே திறக்கணும், அங்கே மூடணும். வீட்டில் என்ன செய்யணும்? வாயை. ஆமாம். அப்போ உன் வாயை விரிவாய் திற, நான் அது என்ன செய்வேன்? நான் பாருங்க, ஆண்டவரை துதிக்க ஸ்தோத்தரிக்கிற ஒரு வாய்க்கு தேவன் திருப்தியானவர்களை கொடுக்கிற ஆண்டவராக இருக்கிறார். He satisfies. ஒரு வீடியோ கிளிப்பிங் ஒன்று பார்த்தேன் நான். அதில் பார்த்தீங்கன்னா ஒரு பெரிய அப்படி குளம் போல் இருக்குது, பெரிய குளம். அப்படியே அந்த குளத்துக்குள்ளே பார்த்தீங்கன்னா மீன்கள் வந்து அப்படியே விழுந்துகிட்டே இருக்குது, மீன் வந்து விழுந்துகிட்டே இருக்குது. அப்படியே மீன் நாலா பக்கமும் அந்த மீன் வந்து விழுந்துகிட்டே இருக்குது, உள்ளுக்குள்ளே போயிட்டே இருக்குது. நான் அந்த குளத்துக்குள்ளே மீன் தான் விழுகுது அப்படின்னு சொல்லி பார்த்துட்டே இருந்தேன். கொஞ்சம் நேரம் கழிச்சு அந்த வீடியோ அப்படியே ஜூம் அவுட் பண்ணுறாங்க. அது ஜூம் அவுட் பண்ணும்போது தான் தெரியுது, அது ஒரு திமிங்கலத்தின் தாடை பகுதி, அடிப்பகுதி. திமிங்கலத்தின் என்ன பகுதி? அது அடைப்பகுதி. இப்போ அது வாய் இப்படி திறந்துருக்கு, இந்த பக்கம் காய்க்கல, இப்படி திறந்துருக்கு வாயை. இதுக்குள்ளே என்ன ஆகுதுன்னா, வாயை திறந்துருக்கு, எல்லா மீன் என்ன செய்யுது? உள்ளே வந்து விழுந்துட்டு இருக்குது. இது ஒன்றுமே பண்ணல, அப்படியே திறந்துட்டு இருக்குது. நல்லா ஃபுல்லானோடனே என்னது? இது ஃபில் ஆனோடனே வாய் என்ன செய்யுது? அப்படியே மூடிடுது. நீங்கள் வாயை திறந்து துதிச்சிங்கன்னா, சோத்தரிச்சிங்கன்னா, நன்மைகள் ஆசீர்வாதம் தேடி வரும், ஃபில் ஆகும். என்னது? உன் வாயை விரிவாய் திற, நான் அதை நன்மையினால் நிரப்புவேன். இப்போ ஆண்டவருடைய சமூகத்தில் மனிதர் பேசுகிற வார்த்தைகள், சொல்ல வேண்டிய பேச வேண்டிய காரியங்கள் இருக்குது. என் ஒரு புக் ஒன்று இருக்குது, சொல்லுங்கள் வெல்லுங்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஆண்டவருடைய நாமத்தை சொல்லணும், ஆண்டவருடைய வெற்றி கொடுப்பார்னு சொல்லணும், யுத்தத்துக்கு போகும்போது ஜெயம் தருவார்னு வாயை திறந்து என்ன சொல்லணும்? வாயை திறந்து சொல்லணும். நான் போகிற யுத்தத்தில் கர்த்தர் எனக்கு ஜெயம் கொடுப்பாரு. சொல்லுங்க, ஆமீன் சொல்ல வேண்டாம், நான் சொல்ற மாதிரி சொல்லுங்க. நான் போகிற யுத்தத்தில் கர்த்தர் எனக்கு ஜெயம் கொடுப்பாரு அப்படின்னு சொல்லணும். மாமா, நீங்க சொல்ற வார்த்தை, மோசேஸ் நீ புறப்படும் போது சொல்லு, கர்த்தாவே எழுந்தருளும், உம்முடைய சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவார்களாக, உம்மை பாய்க்கர்கள் ஓடி போவார்களாக அப்படின்னு தியானம் பண்ண சொல்லல, மனசுல நினைக்க சொல்லல. வாய திறந்து சொல்லுங்க, கர்த்தாவே எழுந்தருளும், கர்த்தாவே எழுந்தருளும், உம்முடைய சத்துருக்கள் சிதறடிக்கப்படுவார்களாக, உம்மை பகைக்கர்கள் ஓடி போவார்களாக. அப்ப நீங்க சொல்ற போது ஆண்டவர் உட்காந்துருக்கார். என்னமோ சத்தம் கேடுச்சு, யாரோ சொல்றாங்களே. இப்போ வீட்டுக்குள்ள வந்து தூங்கிட்டு இருக்கிறீங்க, வீட்டுக்குள்ள தூங்கிட்டு இருக்கீங்க, கிருன்னு காலிங் பெல் அடிக்குது. என்ன செய்வீங்க? எதிர்த்து என்ன செய்வீங்க? யாரோ பெல் அடிச்சாங்க. பெல்ல அடிக்க மாட்டோம், அவங்களா திறந்தா திறக்கட்டும். நீ நடு நைட்டு விடிய என்னதான் செய்யணும்? பணியில தான் கிடக்கணும். அப்ப ஆண்டவர் சொல்றாரு, நீ கூப்பிடு, நீ சொல்லு, நீ அறிக்கை செய். சும்மா சொல்ல. பரிசுத்தவான்கள் ஆண்டவருடைய வார்த்தை அப்படி கீழ்ப்படிஞ்சு அறிக்கை பண்ணாங்க, சொன்னாங்க. எக்காலத்தை போல உன் சத்தத்தை உயர்த்தி. எப்படியாமா?
எக்காலத்தை போல சத்தத்தை உயர்த்த, எக்காலத்தை ஊதி உயர்த்த சொல்ல, எக்காலம் ஊதுனா எவ்வளவு சவுண்டா இருக்குமோ அதை போல உன் சத்தத்தை இங்க எங்க இங்க அங்க கிடையாது, எங்க கிடையாது, அங்க மெல்ல இருக்கணும். எப்படி? கண்ட்ரோல்டா இருக்கணும். அங்க எப்படி இருக்கணும்? வாய்ஸ் ஆம்பிளிஃபையரு கண்ட்ரோல்டா இருக்கணும். இங்க வந்து பூஸ்டர் கீஸ்டர் எல்லாம் போட்டுக்கலாம். இங்கே சப் ஊஃபர்லேருந்து எல்லாம் இங்கே தான். ஆனால் நம்பால் என்னன்னா சப் ஊஃபர்லேருந்து எல்லாம் அங்கே தான் வேலை செய்யும். இப்போ தேவனை துதிக்கிற ஒரு உதட்டுக்கு வாயை விரிவாய் திறக்கும் போது சொல்றாரு, ஆண்டவர் திருப்திப்படுத்துகிற தேவனாக இருக்கிறார். பாருங்க, மனுஷனுக்கு திருப்தி, சாட்டிஸ்ஃபேக்ஷன் அப்படின்றது எதில் வரும் பார்த்தீங்க? எல்லாம் சொல்லிட்டு எதில் வரும்? அதில் ஒன்றில் தான் திருப்தி. மற்றதெல்லாம் திருப்தி இருக்கிற மாதிரி தெரியல. போதும், ஒரு 2 வீடு கட்டுறாங்க, இன்னொரு வீடு கட்டுறதுக்கு பணம் வந்து என்ன செய்யும்? இன்னொரு வீடு வாங்குவாங்க. புடவை 10 புடவை இருந்தாலும் இன்னொரு புடவை ஆன்லைனில் உட்காந்து நைட்டெல்லாம் நோண்டிகிட்டே இருக்குது. ஃபோனில் வெத்தலை பார்த்து தடவை மாதிரி தடவி, சுண்ணாம்பு தடவை மாதிரி தடவி டக்கு அடி, அவ்வளோதான் போயிடும். 550 ரூபா போயிடும். அங்கே இருக்குது 10 அது வாங்கிட்டு இருப்பாங்க, திருப்தி. ஆனால் சாப்பிட்ற என்ன இருக்குது? ஒரு திருப்தி இருக்கு. ஒரு கல்யாண பந்தியில் ஒருத்தர் உட்காந்து சாப்பிட்ருக்குறான். அந்த பந்தி பரிமாறர் வந்து சொல்கிறாரு, ஐயா நீங்கள் இப்போ உட்காந்துருக்கிற 4வது பந்தி. எத்தனாவது பந்தி? முதல் பந்தியில் அந்த மூலையில் உட்காந்துருந்தீங்க, ரசம் 3 வடை வாங்கி சாப்பிட்டீங்க, அவர் சாப்பிட்டாரு. 2வது பந்தியில் அந்த பக்கம் உட்காந்துருந்தீங்க, பாயாசம் 3 வடை வாங்கி குடிச்சிங்க. 3வது பந்தியில் மோர் 4 தடவை சாப்பிட்டீங்க. இப்போ 4வது பந்தியில் உட்காந்துருக்கிறீங்க. ஆமாம், இவர் வாயத்தில் சாப்பிட்டே இருக்கிறார். முடிச்சுன்னு சொன்னார், பரவாயில்லப்பா, நான் 1வது பந்தியில் எங்கே உட்காந்துருந்தேன்? கரெக்டாக சொன்னேன். எத்தனை தடவை ரசம் வாங்கினேன்? கரெக்டாக சொன்னேன். 2வது பந்தியில் எங்கே உட்காந்தேன்? கரெக்டாக சொன்னேன். எத்தனை தடவை பாயாசம் வாங்கினேன்? கரெக்டாக சொன்னேன். 3வது பந்தியில் எங்கே உட்காந்தேன்? கரெக்டாக சொன்னேன். எத்தனை தடவை மோர் வாங்கினேன்? கரெக்டாக சொன்னேன். இப்போ 4வது பந்தியில் நீ என்ன செய்கிற? நீயே கரெக்டாக கவனித்து சொல்கிற. என்ன செய்கிற கரெக்டாக நீ சொல்கிற. சொன்னார், பரவாயில்லப்பா, உனக்கு ஞாபக சக்தி ஜாஸ்தி. உனக்கு என்ன ஜாஸ்தி? எனக்கு ஜீரண சக்தி ஜாஸ்தி. நாராவா திருப்தி, சாட்டிஸ்ஃபேக்ஷன். ஆண்ட சொல்றாரு, தேவனுடைய ஆலயத்தில் தான் நீ எதிர்பார்க்கிற திருப்தி, சாட்டிஸ்ஃபேக்ஷன். யூ வில் ஃபுல்ஃபில் ஆல் யுவர் டிசையர்ஸ். அவர் வாஞ்சைகள் எல்லாம் வளர்ந்தோங்க செய்யாரோ. வாஞ்சைகள் நிறைவேற்றுகிறதான ஒரு இடம் இஸ் சாட்டிஸ்ஃபைஸ். 3வதாக வாசிங்க பார்க்கலாம். எனக்கு 1 சாமுவேல் 1:8, 1 சாமுவேல் 1:13, 2:1 டக்குன்னு வாசிங்க பார்க்கலாம், முடிச்சிடுவோம். 1 சாமுவேல் 1:8. ஏன் அழுகிறாய்? ஏன் சாப்பிடாது இருக்கிறாய்? ஏன் சஞ்சலப்படுகிறாய்? போதும், இது மாதிரி நம்முடைய யாரும் கேட்டதே கிடையாது. அது நிறைய பேர் யோசிக்கிறாங்க, சாப்பிட்டியாமா, ஏமா அழுகிற? அப்புறம் வாசிங்க பாஸ்டர். நான் உனக்கு ஏன் அழுகிறாய்? மனைவி பார்த்து ஏமா அழுகிற? ஏன் சாப்பிடாம இருக்கிற? ஏன் இப்படி இருக்கிற? 1:13 போடுப்பா. அன்னாள் தன் இருதயத்திலே பேசினால் அவள் சத்தமோ கேட்கப்படவில்லை. பாருங்க, தேவ சமூகத்தில் ஷீலோல வந்து அன்னாள் என்ன செய்யறா அப்படின்னா அழுகிறா. என்ன செய்யறா? அழுகிறா, கண்ணீர் சிந்துறா. புருஷங்காரன கூட தெரியல எதுக்கு அழுகிறானே அவளுக்கு தெரியல. ஆனால் விசாரிக்கிறா, பரவாயில்ல நல்ல ஆள், விசாரிக்கிறா. ஏன் அழுகிற? ஏன் உனக்கு இப்படின்னு சொல்லி விசாரிக்கிறா. 1 சாமுவேல் 2:1 வாசிங்கம்மா. என் இருதயம் கர்த்தருக்குள் களி கூறுகிறது, என் கொம்பு கர்த்தருக்குள் உயர்ந்திருக்கிறது, என் பகைஞர் மேல் என் வாய் திறந்திருக்கிறது, உம்முடைய ரட்சிப்பினாலே சந்தோஷப்படுகிறேன். ஷீலோல வந்து சபையில வந்து கண்ணீர் சிந்தினா சிந்தனோடன பதில் வருது, ஒரு சந்தோஷம் வருது. ஏன் அழுத? ஏன் சஞ்சலப்பட்ட அப்படின்னு கணவன் கேட்கிறா. 2ல சொல்றாரு, உங்கள் துக்கம் சந்தோஷமாய் மாறும் என்ற வார்த்தையின்படி கண்ணீருக்கு பதில் கிடைக்கக்கூடிய இடம்தான் சபையாய் இருக்கிறது. 1 ஜெயம் கிடைக்கக்கூடிய இடம், 2வது திருப்தி கொடுக்கக்கூடிய இடம், 3வது கண்ணீருக்கு ஜெபத்திற்கு பதில் கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தலம்தான் தேவனுடைய சபை.
பவுல் சொல்றாரு, சிலர் சபை கூடுதலை விட்டு விட்டது போல நீங்களும். நிறைய பேருக்கு அந்த சர்ச்சுன்றது வந்து நான் சொல்றேன்னா the gathering of the people, not the construction, not this building. இந்த கூடுதல் இருக்கு பார்த்தீங்களா, இந்த கூடுதல் மகிமை. இந்த கூடுதல் எப்படிப்பட்டது? ஒரு மகிமை. கர்த்தர் வந்து வெளியே ஜெபம் பண்ணா கேட்பாரா, கேட்க மாட்டாரா? கேட்பார். கேட்க மாட்டாருன்ட்டு இல்லை. பாருங்க, ஒருத்தர் சொல்றாரு, பால், மாட்டின் பால் அல்லது தாய்ப்பால். ஒரு மாட்டில் பால், தாயில் பால் எப்படி உருவாகுது அப்படின்னா, ரத்தம் தான் என்னவா மாறுது? பாலாக மாறுது. இப்போ மாட்டு பால் எப்படி உருவாது? மாட்டின் ரத்தம் தான் என்னவாகுது? பாலாக மாறுது. இப்போ மாட்டில் பாலை கறக்கணும், எடுக்கணும்னா எங்கே போய் கறந்தா வரும்? மாட்டோட மடியில். இப்போ ரத்தம் தான் பாலாக மாறுது அப்படின்ட்டு கழுத்து அறுத்து என்ன ஆயிரும்? அப்படின்னா எல்லா பக்கமும் இருக்குது, எல்லா ரத்தம் தான். ஆனால் பால் வேணும்னா எங்கே வரணும்? ஆமாம், அங்கங்கே குத்தி அறுத்தா அது போய் சேர்ந்துடும். அப்போ அந்த மாட்டுக்கு இதுதான் மாறி வருது. ஒரு ஜெபம் கேட்கப்படல சொன்னா இந்த கூடுதலை விட்டு விடக்கூடாது. இந்த இடத்துல ஆண்டவர் சொல்ல, இங்கே ஆண்டவர் இருக்கிற ஆண்டவராக இருக்கிறார். இன்னொரு வசனம் வாசிங்க பார்க்கலாம். ஏசாயா 56:7 வாசிங்க, முடிச்சிடும். ஏசாயா 56:7. என்ன பண்ணுவாராமா? மகிழ்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு ஸ்தலம். என்ன ஸ்தலம் அது? ஆமாம். இப்போ நீங்கள் வந்தீங்க, நீங்கள் வரும்போது எப்படி வந்தீங்கன்னு தெரியாது, ஆனால் இப்போ போகும்போது நிச்சயம் எப்படி போவீங்க? பார்த்தீங்களா? சொல்லும் போது சந்தோஷம், அவ்வளோ கம்பீரமாக சொல்கிறாரு பாருங்க அவர். எப்படி போவீங்க? அப்போ ஜெப வீடு மகிழ்ச்சி உண்டாக்கக்கூடிய ஒரு வீடு. இங்கே நீங்கள் சிரிக்கலாம், ஆனால் ரோட்டில் போய் சிரிச்சின்னு வச்சுக்கோங்களேன், இது நல்லா தான் போனார், நல்லா தான் இருந்தார். சபை உன்னை மகிழ்ச்சிக்கு உட்படுத்துகிற ஒரு இடமா இருக்குது. ஆமேன். மகிழ்ச்சி நேரத்தில் கரெக்டாக வந்துட்டாங்க. ஆமேன், அல்லேலூயா. சபை எப்படிப்பட்ட இடமா இருக்குது? மகிழ்ச்சி கொடுக்கக்கூடிய ஒரு இடம். இந்த மகிழ்ச்சி வேற எங்கேயுமே கிடையாது. சொல்றாரு, அவங்கள என் வீட்டிற்கு கொண்டு வந்து என்ன செய்வேன்? நான் மகிழ பண்ணுவேன். ஆண்டவருடைய சமூகம், ஆண்டவருடைய பிரசனம் ஒன்று உங்களுக்கு வெற்றியை கொடுக்குது, ரெண்டாவது திருப்திப்படுத்துது, மூன்றாவது கண்ணீர் ஜெபத்திற்கு பதில் கொடுக்கிறது, நாலாவது மகிழ்ச்சியாய் இருக்கிறது. எப்படிப்பட்ட மகிழ்ச்சி அப்படின்னா 122 சங்கீதம் 1 வசனம் சொல்லுது, கர்த்தருடைய ஆலயத்திற்கு போவோம். வசனம் நல்லா தெரியுது, நீங்க வந்துட்டீங்க, உங்களை சொல்லக்கூடாது. என்ன தெரியுது? கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம். ஆமா, நீங்க என்ன சொல்ல? அடுத்த வாரத்திலிருந்து கர்த்தருடைய ஆலயத்துக்கு போவோம், எனக்கு வேலை இருக்குங்க. எது? அப்படி சொல்லும் பொழுது மகிழ்ச்சியா இருந்துச்சாமா. யார் சொல்றான்னா தாவீது ராஜா சொல்றாரு. யார் சொல்றாரு? ஆமா, இங்க ராஜாவோட பெரிய ஆள்லாம் இருக்கிறாங்க. கோமதிபுரத்தில் யாரெல்லாம் இருக்கிறா? ராஜாவோட பெரிய ஆள்லாம் இருக்கிறாங்க. ரெண்டாவது, இல்லைன்னா அவங்களுக்கு ஆலயத்துக்கு வருகிறதுல மகிழ்ச்சி இல்லாமல் இருக்கும். ஏன் மகிழ்ச்சி இல்லைன்னா, கர்த்தரை தெய்வமாய் கொண்ட ஜனம் பாக்கியம் உள்ளது. நான் இப்போ ஒரு கேள்வி கேட்குறேன், நல்லா கவனிங்க. ஏன் நீங்கள் இயேசுவை ஆராதிக்கிறீர்கள் அல்லது இயேசுவை தொழுகிறீர்கள்? ஏமா நீங்க கடவுளை தேடி வந்திருக்கிறீங்க? சொல்லுங்க பார்க்கலாம். கேட்டதெல்லாம் தராரு, பேராசை பிடிச்சது. சொல்லுங்க, கேட்டதெல்லாம் தர, அப்புறம் சமாதானம் தர்றாரு. ஆமா, சிருஷ்டிகர்த்தர், அப்புறம் ஒருவரே ஆராதனைக்குரியவர், உயிருள்ள தேவன், பரிசுத்தமான தேவன். வெரி குட், ரைட். இந்த பக்கம் மெஜாரிட்டி இவங்கெல்லாம் கொஞ்சம் நல்லவங்களா தெரியுறாங்க. இந்த பக்கம் என்ன சொன்னீங்க ஐயா? மெய்யான தேவன். நீங்க என்ன சொன்னீங்க? பரிசுத்தமுள்ள தேவன். நீங்க என்ன சொன்னீங்க ஐயா? உயிருள்ள தேவன். அதாவது நான் சொன்ன பார்த்தீங்களா, திருப்தி வராதுன்னு சொன்ன பார்த்தீங்களா? அவங்க இல்லை, கொடுத்துட்டே இருக்காரு. என்ன செய்யறாரு? கொடுப்பார். அவர் காக்கை குஞ்சுகளையும் போஷிக்கிறார். ரோட்டில் போகிற நரி நாய்க்கு அவர் தான் சாப்பாடு தர்றாரு. ஆனால் முக்கியம் என்னன்னா, ஏன் கடவுளை தொழுகிறோம் என்று சொன்னால், அவர் கடவுளாக இருக்கிறார். The main reason and the foremost cause to worship him
He is the God. He is the only God. மெய்யான தேவன், பரிசுத்தமுள்ள தேவன். என்ன சொன்னீங்க இன்னொன்னு? உயிருள்ள தேவன். அவர் கடவுளாக இருக்கிறபடினால தான் ஆலயத்துக்கு வரனே தவிர வேற எந்த ஒரு நோக்கமும் கிடையாது. அவர் கடவுளே இல்லை நீ நினைச்சாலும் உங்களுக்கு சாப்பாடு வரும், உங்களுக்கு சாரி வரும், உங்களுக்கு நகை வரும், உங்களுக்கு பணம் வரும். ஏனென்றால் அவர் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் மழையை வர்ஷிக்க பண்ணுகிறாரு. அவர் நல்லோர் மேலும் தீயோர் மேலும் சூரியனை உதிக்க பண்றாரு. அவருக்கு பச்சபாதமே கிடையாது. அவர் யாரையும் தள்ளுறதே கிடையாது. யாரெல்லாம் அவரை தேடுறாங்களோ அது தேடுறதுக்கு முக்கிய பங்கு என்ன பார்க்கறான்னா, நாம் அவரை தகப்பன், எங்க அப்பா, என் கடவுள், ஆண்டவர், இதெல்லாம் அவருக்கு தகுதியா இருக்கின்ற ஸ்தானத்திலிருந்து தேடுவதை தான் கர்த்தர் விரும்புகிறாரே தவிர வேற எந்த நோக்கமும் கிடையாது. என்ன மகிழ்ச்சி அப்படின்னா, நான் தெய்வத்தை தொழுது கொள்வதற்கு மகிழ்ச்சி என்ன அப்படின்னு கேட்டீங்கன்னா, அவர் தெய்வமாக இருக்கிறார். ஆமென். அவர் கடவுளாக இருக்கிறார். இஸ் காட் அண்ட் நன் அதர் தட். ஆகையால் தேவன் இந்த நாளிலே உங்களுக்கு மகிழ்ச்சியாக நடத்துவாராக, வெற்றியை கொடுப்பாராக, உங்களுக்கு திருப்திப்படுத்துவாராக, உங்களுடைய கண்ணீரின் ஜெபத்திற்கு பதில் கொடுப்பாராக, அவரோட வீட்டில் உங்களை கொண்டு வந்து உங்களை மகிழ்ச்சிப்படுத்தி ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். ஹல்லேலூயா. டி கொடுமா.